எறும்புக்கு ஓர் அறிவு, ஈக்கு இரண்டு அறிவு. இரண்டு அறிவு. பறக்கும் பட்சிக்கு மூன்று அறிவு. நால்கால் ஜீவன் உயிரினங்களுக்கு நான்கு அறிவு. நான்கு அறிவு. அப்ப இந்த நான்கு கால் ஜீவன் இருக்கிறதா, அதுகளுக்கெல்லாம் ஐந்து அறிவு. அண்ணா பலே சபாஷ். ஆத்மாக்களுக்கு எத்தனை? ஆறு அறிவு. அண்ணா ஆறு அறிவு. அப்படியாரா அமரு. இப்ப உன் பணத்தால் கொன்று விட்டேன். அப்படியா? அதுக்கு பக்கத்திலே நம் குருவாகிய வால்மீகியுடைய வாழை தோட்டம். இந்த வாழை தோட்டத்திலே நீனே கானகத்திலே சென்று சகல கனிகளை கொண்டு வந்து என் கையிலே கொடு. நானா கொண்டு போய் தாயிடத்திலே கொடுத்து தேர்தலியான வார்த்தையை தெரிவித்து விட்டு நம் வால்மீகரோ பாதாள லோகத்தில் மரணயாகம் செய்ய உள்ளார். மழையில் என்று மரணயாகம் செய்ய உள்ளார். பாதாள லோகம் சென்று அவருக்கு பூஜையை முடித்து நான் திரும்பி வருவரை ஆக்கிராமம். அதிலே வாழைத்தோட்டம். இதிலே ஆடு மாடு விழுந்து முழுந்திடாமல் பத்திரமா காவல் காக்க வேண்டும். அப்படி தேவர் மூவர் யாராக இருந்தபோதும் சரி, உனக்கு 7000 ஆபத்து வந்து விட்டார். உதடு இருப்பார், உதடு கீழ் உதடு. இந்த உதட்டினா அண்ணா என்று அழைத்தால் எங்க இருந்தாலும் ஓடோடி வந்து அவர்களை தேவர் மூவர் யாவராக இருந்தாலும் பிடித்து கசக்கு கசக்கு என்று கசக்கி அடித்து நம் தாயினத்திலே கொண்டு போய் சேர்க்கலாம். அப்படியே ஆகட்டும் அண்ணா. அப்படியே காவல் சேர்க்குவாய். அப்படியே ஆகட்டும்.
அதே பிரபத்தை கட்டி விட்டால் உறவுல பாரில்ல அதெல்லாம் தீரமுண்டு அடி வாடி தள்ளி படித்தார் அடியே வாடி தள்ளி படித்தார் மரணப்பட்ட முந்தரித்தார் அடியே காட்சி உலகத்தை நீச்சல் விடலாம நீரம கட்டி அனுமார் அவர் வேற அந்த புத்தபல ராமன் அவர் நம்பி வருவார் கூட நானுமாய் அவரை கூட கற்பரும் யாகங்கள் செய்தார் ஒரு அக்கினி புரவி அந்த குதிரையும் அவர் குடித்திட்டார் பட்டம் இந்த கீழோகம் அண்ணனுக்கு எதிர்ந்த என்று அவர் இப்படியாக யாகம் செய்யும் போது அதாவது நாலுக்கால் வெள்ளை நன்னிட்டு பார்வை நெத்தி சிட்டி போல சுமந்து தோண்டியதா அந்த அஸ்பத்தி முகத்திலே யாருடைய வீரச்சுல பராக்கிரமம் எல்லாம் எழுதி கட்ட வேண்டும் அப்படி என்று அதாவது ஆலோசனை செய்தார்களாம். அப்பொழுது ஏன் அர்த்தம் பேர் எழுத வேண்டும் ராமகிருஷ்ண பத்மநாப என்று எங்க நாளுடைய வீரச்சுவை நாளுடைய வீரச்சுவை ஒரு தெற்கு திசை நமது படைத்தலைவர் எங்கே சீக்கிரம் இல்ல ஐயா எத்தனையா பைய கூழுக்கு ஊர்கா தொட்டு அதான் ஊர்கா தொட்டு குடிச்சாக்க பின்னு ஒரு சொம்பு குடிக்கலாம் முளைய திட்ட குடிச்சா ஒரு சொம்பு தான் குடிக்கலாம். ஒரு சொம்பு குடிக்கிற குழு குடிக்கிற பையன் நம்மள்ட்ட போட்டி போடக்கூடாது சரியா? நம்ம ஊருக்கா தொட்டுக்கிட்டு ஒரு நம்ம எடுக்கிறவன் ரெடி படை தலைவர்னு கூப்பிட்டா காலைல பொண்ணு போட்டு